ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 12, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. தண்டபாணி பையன் உத்தமன் தான் தெரிஞ்சதும், தண்டபாணியும் உத்தமனும் கோகுல் 3 பேரும் கார்ல வண்டி ஓட்டுனபடியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் உத்தமன் கேட்குறான், நீங்க அந்த அண்ணாமலையால இவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன்னா நீ அந்த அண்ணாமலை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான் தண்டபாணி. எனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, நீ வந்து வெறும் பைய கிடையாது, கோடீஸ்வரன். இப்பவே கூட உன் பேர்லயும் கோகுல் பேர்லயும் பாதி பாதி சொத்தை எழுதி வச்சிடலாம். ஆனா எனக்கு பெரிய ஆசை இருக்கு, அந்த ஆசையை யார் நிறைவேத்துறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சொத்து அப்படின்னு தண்டபாணி சொல்றான். என்ன அந்த ஆசைன்னு உத்தமன் கேட்கறான். அந்த அண்ணாமலையை யார் பழி வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சொத்து அப்படின்னு சொல்றான் தண்டபாணி. உங்க அம்மாவை என்கிட்டேருந்து பிரிச்சு, உன்னையும் என்கிட்டேருந்து பிரிச்சு சோத்துக்கு கஷ்டப்பட வச்சு ஜெயிலுக்கு அனுப்பி என்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கான் அண்ணாமலை. அவளை பழி வாங்கணும்னா கூடவே இருக்கிற உன்னால மட்டும்தான் பழி வாங்க முடியும் அப்படின்னு உத்தமன்ட்ட சொல்லிட்டு இருக்கான் தண்டபாணி. அதுக்கு உத்தமன் சொல்றான், உங்களுக்காக மட்டும் இல்ல எனக்காகவுமே நான் அவங்கள பழி வாங்குவேன். இத்தனை வருஷமா எங்க அப்பான்னு யாருன்னு தெரியாம நான் இத்தனை வருஷமா எவ்வளோ அசிங்கத்தை நான் சந்திச்சிருக்கேன் தெரியுமா, அதுக்காகவே அவங்கள பழி வாங்குவேன் அப்படின்னு கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான் உத்தமன். என்னை வீட்டை விட்டு அமுச்சிட்டாங்க, அதனால என்னை யாருன்னு காட்டணுன்றதுக்காக அந்த கடையே கொளுத்தி விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் உத்தமன் அவங்க அப்பா கிட்ட. உடனே முட்டாள் முட்டாள்னு திட்டுறாரு. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சத்தம் போடுறாரு. அதுக்கு உத்தமன் சொல்றான், நான் அந்த வீட்டுக்காக எவ்வளவு உழைச்சிருப்பேன் தெரியுமா, ஆனா எனக்கே ஒரு கடையை நான் கேட்டதுக்கு அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் அந்த மாதிரி கடையை கொளுத்தி விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இப்ப கடையை கொளுத்துனது நீ தான் தெரிஞ்சா அவ உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டா, நான் உன்னை வச்சுதான் அவளை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி முட்டா திட்டிட்டு இருக்கான். உடனே நீ வண்டிய கண்ணாமலை கடைக்கு விடு அப்படின்னு சொல்றான். ஏன்பான்னு அந்த கோகுல் கேட்கவும், நான் சொல்றதை செய் அப்படின்னு அந்த வண்டிய அண்ணாமலை கடைக்கு போக சொல்றான். அப்பதான் அங்க ரொம்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கு கொழுந்து விட்டு அந்த கடை. அதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் தீ அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நினைச்சுன்னு அண்ணாமலை கேட்கும் போது செக்யூரிட்டி சொல்றாரு, நாங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தோமா, அப்பதான் புகை வந்த மாதிரி இருந்துச்சு, வந்து எட்டி பார்த்தா கடை எரிஞ்சிட்டு இருக்கு, அப்பதான் இவங்க 2 பேரும் ஓடினானுங்க, கடையை கொளுத்தி விட்டு அவங்கள பிடிச்சி வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லவும், யார் அது, எதுக்கு கடையை கொளுத்தி விட்டானுங்க, அவங்கள கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்கள கூட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. எதுக்குடா அது மாதிரி பண்ணீங்கன்னு கௌதம் அடிக்கிறாரு. அப்பதான் சொல்றான், நாங்க வந்து துணி திருட வந்தோம், அப்போதைக்கு இவன் சிகரெட் குடிச்சான், அதுல பொறி பட்டு அந்த கடை எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது, பொய் சொல்றாமா, இங்க பாருங்க இவங்க பெட்ரோல் கேனோட வந்திருக்கான் இவன், எப்படி இவன் இப்படி பொய் சொல்றான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸ் அங்க வந்துடுது. போலீஸ் வந்து சொல்லுது, எதுக்குடா இது மாதிரி அவங்க கடையா இது மாதிரி பண்ணீங்க, யார் சொல்லி செஞ்சீங்க அப்படின்னு திட்டிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கார்லயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் தண்டபாணியும் தண்டபாணி பையன்களும். தண்டபாணி பையன் சொல்றான், நான் இந்த வீட்டை பழி வாங்கணும்னா அது உன்னாலதான் முடியும், நீ வெளில இருந்ததான் முடியும், நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கறேன், இப்போ நீ என்ன பண்ணணும்னா, நான் இங்க இருந்து என்னெல்லாம் பண்ணுவனோ அதே மாதிரி நீ வந்து என் இடத்துல இருந்து நீ அந்த அண்ணாமலைய பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் வெளில இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு அவரு தானாவே நான் தான் இந்த கடையை கொளுத்தி விட சொன்னேன்னு சொல்லிடுறாரு. அப்பதான் கௌதம் சொல்றாரு, இவருக்கு இதே வேலையா போச்சு, எங்களை பழி வாங்குறதே இவருக்கு வேலையா சுத்திட்டு இருக்காரு, இவர் தான் கண்டிப்பா பண்ணியிருப்பாரு, இவர் அரெஸ்ட் பண்ணுங்க போலீஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸும் இவங்க சொல்றது உண்மைதானாமா அப்படின்னு கேட்டுட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் அந்த தண்டபாணி வந்து ஜெயிலுக்கு போறான். அவங்க அரெஸ்ட் பண்றதெல்லாம் காருக்குள்ளேயே உட்காந்து அந்த கோகுலும் உத்தமனும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தண்டபாணி காரை விட்டு இறங்கறதுக்கு முன்னாடியே ஒன்று சொல்லிட்டு போறாரு, நான் இல்லைனா கூட இந்த இடத்துல இருந்து நீங்க அந்த அண்ணாமலைய பழி வாங்கணும்னு சொல்றாருல, அதுக்கு உறுதுணையா உனக்கு உங்க அண்ணன் கோகுல் இருப்பான், அதுவும் இல்லாம அண்ணாமலை வீட்டுக்குள்ளேயே ஒருத்தி இருக்கா, அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லும் போது உத்தமன் கேட்கறான், யார் அதுன்னு. அதுதான் வான்மதி, வான்மதி உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனதுலாம் அவனுக்கு ஞாபகம் வருது. சரி வண்டி எடுறான்னு சொல்லிட்டு இவனுங்க கிளம்பிடுறானுங்க.
அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. வெண்ணிலா கேட்குறா, "பவித்ரா அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, கௌதம் சொல்றாரு, "அவங்க தான் நல்லா தான் இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க?" அப்படின்னு கேட்கும்போது சொல்றான், "அவங்க அவங்க வீட்ல தான் இருக்காங்க. உத்தமன் மாமா வீட்ல தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிர்றான். பரவால்ல, அவங்க ஏதோ சேஃபான பிளேஸ்ல தான் இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, வேற ஒரு இடத்துக்கு தான் நாங்க போயிட்டு வரோம். ஆனா, அவங்கள போய் பார்க்கல அப்படின்னு கௌதம் சொல்றாரு. "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "கடை எரிஞ்சு போச்சு" அப்படின்ற விஷயம் சொல்லும்போது, எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. "என்னாச்சு? பெரிய சேதம் இல்லையே?" அப்படின்னு சொல்லி லீலாவதி கேட்கும்போது, "பெரிய சேதம் இல்ல" அப்படின்னு கௌதம் சொல்றாரு. இருந்தாலும் செக்யூரிட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்ததுனால, பெரிய சேதாரம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு கௌதம். இதுக்கெல்லாம் காரணம் தண்டபாணி தான் கௌதம் சொல்லிட்டு இருக்கும்போது, அண்ணாமலை சொல்றாங்க, "இதுக்கெல்லாம் அவன் காரணம் கிடையாது. யாரையோ காப்பாத்த தான் அந்த தண்டபாணி ஜெயிலுக்குள்ள போயிருக்கான். தண்டபாணி இந்த கடைய கொளுத்தணும்னு நினைச்சிருந்தானா, மொத்த கடையும் கொளுத்திருப்பான். யாரோ அவசரப்பட்டு பண்ண தப்பால அவன் அந்த பழிய ஏத்துட்டு போயிருக்கான்" அப்படின்னு கரெக்ட்டா சொல்றாங்க அண்ணாமலை. "இது எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்டிருக்கும்போது, அவன் எதுக்காக அவன் உள்ள போனான்னு தெரியல. ஆனா யாரோ காப்பாத்துனதுக்காக மட்டும் தான் உள்ள போயிருக்கான் தண்டபாணி. சீக்கிரமே இந்த கடைய கொளுத்துனது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க அண்ணாமலை, "இந்த வீட்ல நம்ப பவித்ரா வயித்து புள்ளத்தாச்சியா இருந்தா. அவ எப்ப வீட்ட விட்டு வெளில போனாலோ, அதனால தான் எனக்கு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நம்ப மாப்பிள்ளை என்ன கேட்குறாரோ அத குடுத்து நான் பவித்ராவ கூட்டு வரப் போறேன்" அப்படின்னு சொல்லவும், லீலாவதி சொல்றாங்க, "நம்ப எதுவும் பண்ணாம இல்லையே அண்ணாமலை. ஏற்கனவே நம்ப பிசினஸ்லாம் வச்சு குடுத்து அதெல்லாம் அவரு நாசமாக்கிட்டாரு அந்த காசெல்லாம். அதனால தானே நான் வேணான்னு சொன்னேன். மத்தபடி நான் எதுக்கு பிசினஸ் வச்சு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லவும், அதுக்கு லீலாவதி வீட்டுக்காரர் சொல்றாரு, "நம்ப இந்த சொத்தெல்லாம் வேற யாருக்கோ குடுக்கலல்ல. நம்ம மாப்பிள்ளைக்கு தானே குடுக்குறோம். அதனால நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். நம்ம பொண்ணு நல்லா இருந்தா சரி" அப்படின்னு அவர் சொல்லவும், "சரி நீங்களே இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு மட்டும் என்ன? சரி போய் கூப்பிட்டு வந்துரலான்னு" அவங்களும் ஒத்துக்கிறாங்க லீலாவதியும். உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "வான்மதி, வெண்ணிலா, அக்கா வாங்க எல்லாரும் போய் பவித்ராவ கூப்பிட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போறாங்க. உத்தமன் வீட்ல தண்டபாணி உத்தமன கூட்டு போனா என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லி உத்தமன் அம்மா ரொம்ப மனச கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு எப்ப வருவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்பதான் உத்தமன் வரான். "என்னடா என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க எதுக்காக அவர பிரிஞ்சீங்கன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுச்சு. அவரு பக்கம் உள்ள நியாயத்த அவரு சொன்னாரு. ஆனா, எனக்கு அதுல உடன்பாடு கிடையாதும்மா. நீங்க எதுக்கு அவர பிரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேலு நான் நீங்க ஆசைப்பட்ட மாரி நான் இருக்கப் போறேன். அண்ணாமலை அத்தைய வீட்டுக்கு மருமகனா இருக்கப் போறேன்" அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அவங்க அம்மாவ ஏமாத்துறான். அவங்க அம்மாவும், "நான் என்னமோன்னு நெனச்சேன்டா. உன்ன கூட்டு போய் மனச மாத்தி உன்ன அவர் பக்கம் இழுத்துருவாருன்னு நெனச்சேன். ஆனா நீ அப்படிலாம் இல்ல. நீயாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "பவித்ராக்கு என்னாச்சு? பவித்ரா நல்லா இருக்காளா?" அப்படின்னு கேட்கும்போது, "பவித்ரா இப்பதான் எந்திரிக்க முடியாம ஏந்திச்சு உட்காந்துட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லவும், ஒரு ஸ்வீட் பாக்ஸ எடுத்துட்டு வரான். அப்பதான் அந்த ஸ்வீட்ட ஊட்டி விடுறான். பவித்ரா வந்து கண் கலங்கி அழுதுட்டு இருக்கா. "இனிமேலு உனக்கு புடிச்ச மாரி நான் இருப்பேன். இனிமேல் யார் சொத்து குடுக்கலனாலும் குடுத்தாலும் நான் உன்ன நல்லபடியா பார்த்துப்பேன்" அப்படின்லாம் அவளுகிட்ட சொல்றான். அவளும் அத சாப்பிடுறா. அப்பதான் யோசிச்சு பார்க்கறான் உத்தமன். அவங்க அப்பா ஐடியா தான் அது. "இந்த ஸ்வீட்ட கொண்டு போய் பவித்ராட்ட குடு. அவ தான் துருப்புச்சீட்டு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு. நீ அவள்ட்ட எவ்வளோ நல்ல பேர் எடுக்கிறியோ, அவ்ளோ அவ்ளோ நல்லது. அவ தான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பா" அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் குடுத்து அனுப்பி வைக்கிறான். அந்த நேரத்துல தான் அண்ணாமலை எல்லாரையும் கூட்டு வராங்க. அண்ணாமலை, லீலாவதி, வான்மதி, வெண்ணிலா எல்லாரும் இறங்குறாங்க. "இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. எதுக்கு இங்கேயே நிக்கிறீங்க? உள்ள போலாம் வாங்கன்னு" வெண்ணிலா சொல்றா. அதுக்குள்ள உத்தமன் அம்மா, "இந்த நேரத்துல எதுக்கு சம்மந்தி வந்திருக்கீங்க? உள்ள வாங்கன்னு" சொல்லி கூப்பிட்டு போறாங்க. அப்பதான் "பவித்ரா எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா பார்க்க போகும்போது, பவித்ரா மூஞ்சி திருப்பிக்கிறா. "அண்ணி, நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். நீங்க இல்லாம அந்த வீடு வீடா இல்ல. அதனால நீங்க வீட்டுக்கு வாங்க. நாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருங்க. அந்த வீட்டு மகாராணி நீங்க. எவ்வளவோ செல்லமா நீங்க அந்த வீட்ல இருந்திருக்கீங்க. நீங்க மூத்தவங்களும் கூட. மன்னிச்சிடுங்க அண்ணி, வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, லீலாவதி கைய பிடிச்சி, "வா நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க ஏஞ்சி நிக்கவே முடியல. ஏஞ்சி நிக்கிறாங்க. அவங்கள திடீர்னு மயக்கம் விழுந்து விழுந்துடுறாங்க. உடனே என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாம் பதறி போறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.